தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதாவது வேதங்களினால் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. வேதங்களினாலும் சாஸ்திரங்களினாலும் சொல்லப்பட்டவைகளை நாம் படித்து 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 அதன் மூலியமாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. குருமார்களின் உபதேசம், ஊழியர்களின் போதனைகள் போன்றவர்களை அதையெல்லாம் கேட்டும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்னவென்றால், தீராத பசி தாகம் நமக்கு வேண்டும். எப்படி நம்ம வயிற்றிலே நமக்கு பசி அடிக்கிறதோ, எப்படி நமக்கு தாகம் அடிக்கிறதோ, அப்போது சாப்பிட்டால்தான் அந்த பசி தீரும். இல்லையென்றால் தண்ணீர் அருந்தினால்தான் அந்த தாகம் தீரும். தவிர சாப்பாடை பார்த்து கொண்டு இருப்பதினாலோ, இல்லை மற்றவர்கள் சாப்பிடுவதை நாம் பார்த்து கொண்டு இருப்பதினாலோ எந்த காலத்திலும் அந்த பசி அடங்காது. நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது, மிகுந்த தாகம். அந்த நீரோடையை பார்த்து கொண்டு ஒரு நாள் பூராவும் உட்கார்ந்திருந்தாலும் தாகம் தீராது. நடைய அள்ளி பருக வேண்டும், நீரை கைகளால் அள்ளி பருக வேண்டும். அதே போல சத்தியம் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். உள்முகமாக நம்முடைய சிந்தனைகளை திருப்பி, அந்த சத்தியம் எங்கேயோ வானத்திலேயோ எங்கேயோ ஒளிந்து கொண்டு இல்லை, அது நமக்குள் தான் இருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து தனிமையில் நாம் அமர்ந்திருந்து தனிமையில் மீண்டும் சொல்கிற தனிமையில் நாம் அமர்ந்து இருந்து ஆழமாக நமக்குள் அந்த சத்தியத்தை தேட வேண்டும். நிச்சயமாக சத்தியத்தை நம்மால் உணர முடியும். அந்த மெய் உணர்வு தான் சத்தியம். அதுதான் சத்தியத்தை உணர்த்தும். அதுதான் சத்தியம். மெய் உணர்வே சத்தியம், மெய் அறிவே சத்தியம். அந்த மெய்மை, அந்த தெய்வீகம் நமக்குள் இருக்கிறது சகோதரர்களே. அது எங்கேயோ வேதத்திலோ சாஸ்திரங்களிலோ இல்லை ஏதோ ஒரு ஊழியக்காரர்களிடத்திலோ இல்லை ஏதோ ஒரு குருவுடைய உபதேசத்திலோ கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் நான் அறிந்து கொள்ளவே முடியாது சகோதரர்களே. ஓரளவுக்கு வழி வேணால் காட்டலாம். இப்போ ஒரு ஊருக்கு போவதற்கு ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த ஊருக்கு ராமேஸ்வரம் போக வேண்டுமென்றால் இப்படி போக வேண்டும் என்று இத்தனை கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் என்று அதற்கு வழி வேணால் காட்டி வைப்பார்கள் தவிர அதே ஊர் ஆகிவிடாது. ஊர் என்பது தனியாக இருக்கிறது. அங்கே போனால் தான் அதனுடைய மகிமையை நாம் அறிய முடியும். அதே போல தான் சத்தியத்தை காட்டுவதற்குத்தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் குருமார்களும் ஊழியர்களும் இருக்கிறார்கள். சத்தியத்தை அவர்கள் சுட்டி காட்டத்தான் முடியுமே தவிர முழுவதுமாக நமக்கு உணர்த்தி விட முடியாது. நாம் தான் வாஞ்சியோடு, ஆர்வத்தோடு, தீராத தாகத்தோடு நாம் அதை அடைய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று. பார்த்தீர்களா? நீதி என்றால் சத்தியம். சத்தியத்தின் மீது பசிதாகம் உடையவர்கள். பசிதாகம் நமக்கு தேவை, நமக்கு ஏற்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய பசிதாகம் பொருளாசையும் உலக சிற்றின்பங்களையும் சார்ந்து தான் இருக்கின்றது. குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் வீடு, என் கார், என் பங்களா, என் தொழில், என் சம்பாத்தியம், என்னுடைய அழகு, என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய அறிவு, என்னுடைய கல்வி திறன், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பேரப்பிள்ளை என்று இப்படி தான் எனது அப்படி என்று சொல்லி அதில் தான் இருக்கிறார்களே தவிர உண்மையாக சத்தியத்தின் மீது பசியும் தாகமும் யாருக்கும் ஏற்படுவது ரொம்ப அரிதாக காணப்படுகிறது சகோதரர்களே. ஆகையால் ஆண்டவர் சொன்னது போல நீதியின் மேல் பசிதாகமாக இருக்கிறவன் எவனோ அவன் திருப்தி அடைவான், அவன் அதை அடைவான். நன்றி.